வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆப்பரேஷன்ஸ் அண்டு மெத்தட்ஸ் இன் பைத்தான். இங்கே பாருங்கள், லிஸ்ட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம பயன்படுத்துவோம் பைத்தானில். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எ லிஸ்ட் இன் அ பைத்தான் இஸ் அன் ஆர்டர்டு அண்டு மியூட்டபிள் கலெக்ஷன் தட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கரெக்டுங்களா? எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? நம்ம உள்ளே நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், இன்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டு ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மை லிஸ்ட், இதுதான் நான் கொடுக்குற பேர். இதுக்குள்ளே எப்பவுமே ஒரு லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாச்சுங்களா? இன்ட்டு வர்றது எல்லாமே நம்பர்ஸ், அதாவது அதுக்கு நம்ம எந்த ஒரு கோட்ஸும் கொடுக்க தேவை, டேரெக்டாக எழுதிக்கலாம். 1 2 3. இப்போ டபுள் கோட்ஸில், இது ஸ்ட்ரிங் எல்லாமே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஆப்பிள் காமா, இது ஃப்ளோட் டேட்டா டைப், இது அப்படியே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட், என்ன லிஸ்ட்டுக்கு பேர் கொடுத்துருக்கேன்? மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கு? 1 2 3 ஆப்பிள் 5.5 இருக்குல்ல, அதுதான் அவுட்புட்டில் வரும். இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும், அதை அவுட்புட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட், எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணுறது? இண்டெக்ஸ் ஸ்லைசிங் கான்செப்டை பயன்படுத்தி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் என்ன பண்ணுன்னா, பொசிஷன், அந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸை கொண்டு வரும் 0லேருந்து. ஓகேங்களா? நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், கவுண்ட் ஃப்ரம் த எண்டு. ஸ்லைசிங்னா நம்மளுக்கு சப் லிஸ்ட்டை கொண்டு வரும். ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கொண்டு வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ள ஆப்பிள், பனானா, செரி, டேட்னு இருக்குது. இதுக்கு இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். இதுதான் 0 ஸ்டார்டிங், 1 2 3. இப்போ ரிவர்ஸில் இண்டெக்ஸ் எழுதணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1 -2 -3 -4. இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் இதில் போயிட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸை அவுட்புட் கொடு. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கீங்க? பனானா. ஸோ பனானான்னு அவுட்புட் வரும். பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1 இண்டெக்ஸ் என்ன இருக்குது? டேட். ஸோ டேட்னு அவுட்புட் வரும். பிரிண்ட் ஃப்ரூட் ஆஃப் 1:3. இங்கே பாருங்கள், 1:3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது ஸ்டார்ட் ஆகும். என்ன இருக்குது? ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பனானா வரும். 1க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 என்ன இருக்கீங்க? செரின்னு வரும். 3 வராது, அதாவது 3க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட், பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப், இப்படி கொடுத்துட்டாங்க, முன்னாடி எதுவுமே கொடுக்கலனா ஸ்டார்டிங்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 என்ன இருக்கீங்க? ஆப்பிள் வந்துச்சுங்களா? அடுத்தது 1 பனானா வந்துச்சுங்களா? 2 வராது, 2க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் இல்லாமல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இப்படி இருக்கு. பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் டபுள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2ன்னு அர்த்தம் இதோட மீனிங். அதாவது ஸோ நம்மளுக்கு என்ன இருந்தது? ஃபஸ்ட்டு ஆப்பிள் இருந்தது, அப்புறம் பனானா இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு செரி இருந்துச்சு, அப்புறம் டேட் இருந்துச்சு. இதுதான் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுறேன். இப்போ இண்டெக்ஸ் 0 1 2 3 இதுதான் இண்டெக்ஸ். இப்போ எனக்கு இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைங்க இல்லையா? அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள்னு அவுட்புட்டில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் கோல்னு கொடுத்தாலும் ஸ்டெப்புன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு, ஓகேங்களா, இந்த 2க்கு போய்டு, அதாவது 2 ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸ்டெப் ஆஃப் 2, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும் செர்ரி, அதோட ஸ்டாப்பும் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த டபுள் கோலன் வச்சு கொடுத்தா எப்படி எழுதும் தெரிஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட், மாடிஃபையிங் எ லிஸ்ட். எப்படி ஒரு லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறது? நம்ம ஈஸியாக லிஸ்ட்டை மியூட்டபிள் பண்ண முடியும். ஏன்னா மாடிஃபை பண்ண முடியும், எலமெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலாம். சரி, இப்போ ஒரு லிஸ்ட்டில் என்ன இருக்குது? 10 20 30 40 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பர்ஸில் போயிட்டு இண்டெக்ஸ் 1 இருக்கு இல்லையா, அது 25ன்னு மாற்றிக்கோன்னு சொல்கிறேன். இப்போ இதோட இண்டெக்ஸ் போட்டுடலாமா? 0 1 2 3. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குங்க? 20ன்னு இருக்குது. இந்த 20யை நான் 25 மாற்றுன்னு சொல்கிறேன். மாற்றியாச்சு. ஸோ பிரிண்ட் ஆஃப் நம்பர்ஸ்
கொடுத்தோம்னா இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து மாறி போயிட்டுருக்கோம். 10 20 25 வந்துட்டுருக்கோம். 30 40. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் லிஸ்டினுடைய கன்கேட்டினேஷன் அண்டு ரெப்பிட்டேஷன். முதல் லிஸ்ட்டுக்குள்ள 1 2 3 இருக்குது, ரெண்டாவது லிஸ்ட்டுக்குள்ள 4 5 6 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்கேட்டினேஷன் பண்ண போகிறேன். பிரிண்ட் லிஸ்ட் 1 இருக்குது 1 2 3, லிஸ்ட் 2 இருக்குது 4 5 6. இது ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் போட்டோம்னா ஆட் ஆகாது, ஜாயின் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது 1 2 3, செகண்ட் லிஸ்ட்டில் 4 5 6. இந்த மாதிரி லிஸ்ட்டு கன்கேட்டினேஷன் ஆகும். நெக்ஸ்ட் ரெப்பிட்டேஷன். பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுத்துட்டு ஸ்டார் 2 கொடுத்துருக்கேன். அதாவது லிஸ்ட் 1 2 வாட்டி பிரிண்ட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு சொல்கிறேன். 1 2 3, திரும்ப 1 2 3. இந்த மாதிரி இங்கே 3 கொடுத்தோம்னா 3 வாட்டி வரும். 1 2 3 1 2 3. நெக்ஸ்ட் செக்கிங் த மெம்பர்ஷிப். அதாவது நான் கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. இப்போது லிஸ்ட்டுக்குள்ளே ஃப்ரூட்ஸ், அது ஃப்ரூட்ஸ் பேர். இந்த ஃப்ரூட்ஸ்குள்ள என்ன இருக்குது? ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்குது. ஓகேங்களா? நான் செக் பண்ண போகிறேன். பிரிண்ட் பனானா இன் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே பனானா இருக்கா? இருந்துச்சுன்னா ட்ரூ. கிரேப் நாட் இன் ஃப்ரூட்ஸ். இதுக்குள்ளே கிரேப் இருக்கா? ஃப்ரூட்ஸ்குள்ளே இல்லை, அப்போ ட்ரூ தானே. ஸோ இப்படி தான் இன்னு நாட் இன்ல நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஈஸி தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிங் ஓவர் எ லிஸ்ட். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் 10 20 30 40. நான் இதை வந்து ஐட்ரேஷன் பண்ண போகிறேன். ஃபார் லூப்புக்கு ஒரு பேர் கொடுத்துட்றேன், நம்ம. இதுக்குள்ளே இந்த நம்பர்ஸை கொடுத்துட்றேன். பிரிண்ட் நம்மனா இந்த ஃபார் லூப்பில் என்ன இருக்கும்? இண்டெக்ஸ் 0 1 2 3 இப்படி இண்டெக்ஸ் இருக்கும். 0 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் என்ன இருக்குது? அதாவது 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 10 வரும், அப்புறம் 20, அப்புறம் 30, அப்புறம் 40. அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஐட்ரேட்டிங் ஓவர் எ லிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் மெத்தட்ஸ், அதாவது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பைத்தான் லைப்ரரியிலே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பண்ட். எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது எண்டில். இப்போ ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஆப்பிள் பனானா இருக்குது. நான் இந்த ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுறேன்னா அப்பண்ட் பண்ண போகிறேன். செரின்னு ஒரு புது ஸ்ட்ரிங்கை. இப்போது அவுட்புட்டில் பாருங்கள், ஆப்பிள் பனானா, இந்த செரி வந்து லாஸ்ட்டில் போய் ஜாயின் ஆகிடும். இதுதான் வந்து அப்பண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸ்டேண்ட், அதாவது லிஸ்ட்டை அதிகப்படுத்துறது. இப்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டேண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனு கொடுத்து அதில் செரியும் டேட்டும் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன வரும்? ஆப்பிள் பனானா கூட செரி டேட்டுன்னு வந்துடும். இப்போ புது லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ள எலமெண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது எலமெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸில். இன்சர்ட் ஃபங்க்ஷன். இப்போ லிஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரூட்ஸ்னு இருக்குது, அதுக்குள்ளே ஆப்பிள் இருக்குது, செரி இருக்குது. ஃப்ரூட்ஸ் டாட் நான் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு இண்டெக்ஸ் 1ல் பனானாவை இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பண்ணும். இப்போ அவுட்புட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்துடும். இதுதான் 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ். ஸோ 0 இண்டெக்ஸில் ஆப்பிள் வந்துடும். 1வது இண்டெக்ஸில் என்னென்ன இன்சர்ட் பண்ணோம்? பனானா. அப்போ பனானா வந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறதுலாம் இங்கே வந்துடும். புரியுதுங்க? அது ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸில் வந்து எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் ஏ வேல்யூ. ஒரு லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம சொல்கிற அந்த வேல்யூ எங்கே இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறது. இப்போ ஃப்ரூட்ஸ்குள்ளே ஆப்பிள் பனானா செரி இருக்குது. நான் ஃப்ரூட்ஸில் போயிட்டு ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். பனானாவை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது பனானா பனானா எங்கே வருதோ அது மட்டும் தான் ரிமூவ் ஆகும். அப்போ அவுட்புட் என்ன இருக்கும்? ஆப்பிள் வரும். பனானா பார்த்துச்சிங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செரி மட்டும் வரும். ஓகேங்களா? இன்னொரு பனானா இருந்தால் அது வந்து ரிமூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு அக்கரன்ஸில் இருக்கிறது மட்டும்தான் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பாப். ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் அண்ட் எலமெண்ட். எப்படி எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது, அதை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்ஸ் எடுத்துப்போம். லிஸ்ட்டு 1 2 3 4. அப்புறம் நான் இதை நம்மக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்பர்ஸ் டாட் பாப். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாப் பண்ணிக்கும். ஓகேங்களா? பாப்னா தெரியல, எடுக்கிறதுன்னு அர்த்தம். பிரிண்ட் ஆஃப் நம்ம. இப்போது நம்மில் போயிட்டு நம்பர்ஸ் டாட் பாப் ஃபங்க்ஷன் கொடுத்தனா இங்கே என்ன இருக்கீங்க? ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 2, அடுத்து 3, இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பாப்புனா லாஸ்ட்டில் என்ன இருக்கீங்க? 4. அந்த 4 தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும்.
print of numbersனா எக்ஸாக்டாக நம்பர்ஸ்லாம் இருக்குது 1 2 3 4 இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பண்ணிட்டோம், 4 தூக்கியாச்சு, பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் இங்கே 1 2 3 தான் இருக்கும். அந்த 1 2 3 மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ், இதில் வந்து 10 20 13 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்மள என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா இந்த நம்பர்ஸ் பாப் ஃபங்க்ஷன். நான் இங்கே வந்து பாப் ஃபங்க்ஷன் எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல, ஆனால் இதில் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம் 1ன்னு. அப்போது 0 1 2 இதில் 20 மட்டும் தான் நம்மளுக்கு கொண்டு வரும் பாப் பண்ணி. அப்போது பிரிண்ட் ஆஃப் நம்பர்னு கொடுத்தோம்னா இந்த 20 மட்டும் அவுட்புட்டில் வரும். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ்னால் மாறிட்டுருக்கும். இப்போ 20 போயிடுச்சுன்னா பேலன்ஸ்னால் தான் இருக்கும், 10 30 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து லிஸ்ட்டில் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம். சரி, எப்படி வந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதை பார்க்கலாம். இப்போது ஃப்ரூட்ஸுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஆப்பிள் பனானா செரி இது எல்லாமே இருக்குது. இதான் இண்டெக்ஸ் 0 1 2. இப்போ எனக்கு என்ன வேணும்னா பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஃப்ரூட்ஸில் போயிட்டு இண்டெக்ஸில் பனானா, அதாவது பனானாவுடைய இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணு. பனானாவுடைய இண்டெக்ஸ் என்னது 1, ஸோ எனக்கு அவுட்புட்டில் 1ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா இந்த கான்செப்ட்? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கவுண்ட், அதாவது எலமெண்ட் எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட். கவுண்ட்ஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ ஒரு லிஸ்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், அதுக்குள்ளே 1 2 2 3 2 4ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு நம்பர்ஸை கூப்பிட்டு அதுக்குள்ளே கவுண்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் 2வை கவுண்ட் பண்ணுறேன். எத்தனை இருக்குது 2 1 2 3. ஸோ அவுட்புட்டில் எனக்கு 3ன்னு வரும். நெக்ஸ்ட் சார்ட் ஃபங்க்ஷன். சார்ட் த லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் 4 1 3 2ன்னு. நம்பர்ஸ் போயிட்டு சார்ட்னு கொடுக்குறேன், அரேஞ்ச் பண்ணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 4 1 3 2 இருக்கு இல்லையா, 1 2 3 4ன்னு அரேஞ்ச் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் சார்ட்டிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கு என்ன பண்ணோம்னா திரும்ப இந்த நம்பர்ஸை கூப்பிட்டு சார்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே கொடுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு. இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதனுடைய டிசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடும் 4 3 2 1. சரி, எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறது? ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்பர்ஸ் வாங்கிக்கிறேன் 1 2 3 4ன்னு. நம்பர்ஸ் இதை அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினோம்னா 4 3 2 1 நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து லிஸ்ட்டு காப்பி பண்ணுறது? ஒரிஜினலாக ஒரு லிஸ்ட் இருக்குது 1 2 3, அதுக்கு பேர் ஒரிஜினல் வச்சுருக்கேன். புதுசாக ஒரு லிஸ்ட்டுக்கு காப்பி லிஸ்ட்டு, அதாவது ஒரிஜினல் டாட் காப்பி. இது ஒரிஜினலில் போயிட்டு காப்பி பண்ணும். இப்போ பிரிண்ட் காப்பி லிஸ்ட், அதாவது ஒரிஜினலாக இங்கே 1 2 3ன்னு இருக்குது, எதுக்குள்ளே ஒரிஜினலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. காப்பி லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன் திரும்பவும். அப்போ எனக்கு அவுட்புட்னா தான் வரும், அதே தானே வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லிஸ்ட்டை காப்பி பண்ணுறது. நெக்ஸ்ட் எப்படி வந்து எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது லிஸ்ட்லேருந்து? ஸோ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிற நம்பர் 1 2 3 நம்பர்ஸ் டாட் இந்த லிஸ்ட்டை நான் கிளியர்னு கொடுத்தோம்னா மொத்தமாக காலி ஆகிடும், லிஸ்ட்டு காலி ஆகிடும், எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இன்னும் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது லிஸ்ட்டில். லென்த்து மின்னு மேக்ஸு சம்மு சார்ட்டட். லென்னு என்ன பண்ணுன்னா ஒரு லிஸ்டினுடைய லென்த்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென் ஆஃப் 1 2 3ன்னு கொடுத்தோன்னா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 3. ஸோ அவுட்புட்டில் 3ன்னு வரும். மின்னுன்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், இதான் லிஸ்ட். மின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் 5 to 8. இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2, ஸோ 2ன்னு வரும். மேக்ஸ்னா லார்ஜஸ்ட் வேல்யூ 5 to 8, இது லார்ஜஸ்ட் வேல்யூ 8. சம் ஆஃப் எலமெண்ட்ஸ், சம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் அதுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா ஆட் பண்ணி கொடுக்கும். 1 + 2 3, 3 + 3 6. சார்ட்டட்னா நம்மளுக்கு லிஸ்ட்டில் இப்போ 3 1 2 இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் 1 2 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளவு தான் லிஸ்ட் கான்செப்ட். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். First page, second page, third page, fourth page, fifth page, sixth page.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.